வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருக்குறளின் முதல் குறளான கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளுக்கு தான் நம்ம இன்றைக்கி விளக்கம் பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் அனைத்தும் அகரம் என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு தொடங்குகிறது. அதுபோல் உலகம் முழுவதும் ஆதி பகவான் என்ற முழு முதற் கடவுளை அடிப்படையாக கொண்டுள்ளதே இக்குறளின் விளக்கமாகும். எடுத்துக்காட்டாக, நாம் பேசும் எல்லா எழுத்திலும் தமிழ் மொழியில் உள்ள உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் என அனைத்தும் அடிப்படையாக முதலாவதாக என்ற ஒலி இருக்கின்றது. அதேபோல் நாம் காணும் இவ்வுலகம், உயிர்கள், பொருள்கள், அவற்றின் இயக்கங்கள் என அனைத்துக்கும் ஆதி காரணமாகவும் முதன்மையாகவும் ஆதி பகவான் இருக்கின்றார். அகரம் என்பது ஒரு தொடக்கம், ஒரு அடிப்படை. அதுபோல ஆதி பகவான் என்பது உலகம், உயிர்கள் அனைத்திற்கும் மூலமாக, தோற்றுவாயாக, நிலையான ஒரு சக்தியாக இருக்கின்றார். இங்கே திருவள்ளுவர் எந்த ஒரு குறிப்பிட்ட மத கடவுளையும் குறிப்பிடாமல் உலகுக்கே முதன்மையான ஆதி பகவான் என்று பொதுவான தமிழ் சொல்லை பயன்படுத்தி இயற்கையின் நல்லது பிரபஞ்சத்தின் மூலமாக கடவுளின் உண்மையை உணர்த்துகிறார் நம் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற நம் முதலாவது திருக்குறளிற்கு மிகவும் எளிமையான ஒரு விளக்கத்தை கூறலாம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதுபோல நம் உலகமானது கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதே இக்குறளின் விளக்கமாகும். அகரம் ஒரு பெரிய ஆலமரம் அல்லது வேறு எந்த ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆரம்பம் ஒரு மிகச்சிறிய விதையே ஆகும். அந்த ஆலமரத்தின் பெரிய கிளைகள், இலைகள், காய்கள், பழங்கள் ஆகிய அனைத்தும் விதையிலிருந்து தோன்றியவை. அதேபோல் ஆதிபகவனை எடுத்துக்கொண்டால் அந்த மரம் எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும் அதன் இருப்பிற்கு அடிப்படையாக அமைந்தது அந்த சிறிய விதைகள் மற்றும் விதையின் மூலப்பொருளே ஆகும். எனவே என்ற எழுத்து இல்லாமல் வேறு எந்த எழுத்தும் ஒலிக்கவோ எழுதப்படவோ முடியாது. அதேபோல் அந்த சிறிய விதை இல்லாமல் பிரம்மாண்டமான மரத்தின் தோற்றம் சாத்தியமில்லை. அந்த விதை இல்லாவிட்டால் எந்த ஒரு மரமும் வளர்வதற்கு சாத்தியமில்லாத ஒன்றாகும். அதேபோல் நாம் காணும் இந்த பிரபஞ்சமானது உயிர்கள் அனைத்தும் ஒரு முதல்வன் என்ற மூலப்பொருளில் இருந்தே தோன்றியவை. அதாவது ஆதி பகவன் கடவுளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே விதை என்பது ஆதி பகவன் போன்றது, மரம் என்பது உலகு போன்றது. இதுவே இக்குறளிற்கான மிக தெளிவான எடுத்துக்காட்டுக்காகும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற நம் திருவள்ளுவரின் முதல் குறளிற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுகளும் சிறந்த விளக்கமும் இக்குறளிற்கு தெரிந்து கொண்டோம். அதேபோல் ஒவ்வொரு திருக்குறளிற்கும் அதன் விளக்கமும் சிறந்த எடுத்துக்காட்டுகளையும் நாம் காணலாம். இந்த மாதிரியான திருக்குறள் மற்றும் அதன் விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.